கிளப்புறோம் அப்படின்ட்டு நம்ம சாங்கை போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்களே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஒரு 2 months முன்னாடி ஷூட் பண்ணேன். இதுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்ட்டு எனக்கே தெரியல. ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும் வாங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாச்சும் நான் காலையில் மார்னிங் 6 மணிக்கே எழுந்து டெய்லி என்ன செய்வேன்னா எக்ஸசைஸ் செய்வேன். இந்த வீடியோவில் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஜிம்முக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை மணி இல்லை ரெண்டுமே இல்லைனாலும் எப்படி ஒரு சில எக்ஸசைசஸ் எல்லாம் வீட்லேயே செஞ்சு கெட் ஃபிட்டாக இருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது, 6 பேக்ஸோடு இருக்கிறது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து நான் கடந்த ஒரு 2 வருஷமாக என்னென்ன எக்ஸசைஸ் செஞ்சு நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ல உங்களுக்கு எக்ஸசைஸாக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரோவலாக கொடுத்தாச்சு. நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன மாதிரி பண்ண போனால் ஒரு வார்ம் அப் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செய்ய போகிறோம். நீ எண்டு கார்டு வச்சா அப்படின்ட்டு நம்ம பாட்டு போனால் நம்ம சேனலுக்கு எண்டு கார்டு வச்சுருவாங்களோ. ஆக்சுவலாக நான் செய்கிற எல்லா எக்ஸசைஸுமே ஒரு மாதிரி வார்ம் அப் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், பட் ஃபுல் பாடிக்கான ஒர்க் அவுட்டையும் கவர் பண்ணணும், 6 பேக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கவர் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வார்ம் அப் மாதிரியும் இருக்கும், இல்லை ஒரு சிலது மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை. வாங்க உள்ளே போய் என்னன்னு பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வார்ம் அப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்வோம். ஆக்சுவலாக அந்த வார்ம் அப் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செய்யலாம் நான் சொல்கிறேன்னா, பார்க்குற எல்லாமே வார்ம் அப் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சாங் அப்படின்னு வார்ம் அப்பை செய்வோம். இது பேர் என்னன்னா, இதை வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். அதாச்சும் இது வந்து ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். ஆனால் இதை வார்ம் அப்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா சேனல்லையும் போய் பார்த்தா, வேற எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ். நம்மளோட காலுக்கு, பாடிக்கு, கைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ். மக்கள் இதை வந்து சும்மா வார்ம் அப்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அடுத்து நம்ம செய்ய போகிற எக்ஸசைஸ் என்னென்னா, இது பேர் எனக்கு மறந்துடுச்சு, பட் ஊரில் இருக்கிற சின்ன வயசில் இருக்கிறவங்க, தாத்தா பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தானே செய்வாங்க. அதை தான் இங்கே செஞ்சிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். இது நம்மளோட இந்த அப்டாமினலுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஓவரால் பாடி கவர் பண்ணலான்னு ஒரு பாதி பாடி அழகாக கவர் பண்ணோம். இதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சதில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலி, விவசாயி ஃபேமிலி. அதாச்சும் நாங்கள் வயல் இருக்கோம், மாடு ஆடுகள்லாம் இருக்கும். அதனால் வந்து அங்கே வயலில் இருக்கிற வேலை, வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சாலே நீங்கள் வந்து 6 பேக்ஸ் இல்லை 8 பேக்ஸ் வைக்கலாம். அதனால் நான் சின்ன வயசுலேருந்துலாம் எக்ஸசைஸ் செய்யலை. நான் எப்போ வந்து பிஜி டிகிரி, அதாவது எம்எஸ்சிலாம் படிக்க வந்து நான் வந்து காரைக்குடி போனேன். அங்கே போகும்போது எனக்கு சேர்த்து எந்த ஒர்க்குமே இல்லை. காலையில் எழுவேன், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போவேன், வந்து படிப்பேன், அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்தா நம்ம பாடி வந்து கொஞ்சம் வீக்காகல, கொஞ்சம் ஃபிட்டெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து இது யோசிக்கும் போது தான் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு தேடி ஒரு 5 to 6 எக்ஸசைஸை தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ வந்து தான் நான் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 2.5 இயராக தான் செய்கிறேன். ஸோ அதுதான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது இன்ட்ரோவில் ஆட் பண்ணால் ரொம்ப முக்கியம் இருக்கும். இது வந்து வீடியோட நடுவில் எங்கேயாச்சும் ஆட் பண்ணி விட்ருறேன். தெரியல கைஸ். ஆக்சுவலாக கைஸ், எனக்கு வந்து இந்த டிஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு இந்த ஃப்ரீயாக எக்ஸசைஸ் செய்ய தான் பிடிக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன். பட் இன்றைக்கி வீடியோட ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் டிஷர்ட்டை போட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து டிஷர்ட்டை கழட்டிட்டு நான் எப்பயுமே செய்வேன்ல, அந்த வெறித்தனமாக அப்படி எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க டிஷர்ட்டை கழட்டிட்டு வெறித்தனமாக வெயிட் காட்டுவோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த எக்ஸசைஸ் என்ன செய்ய போகிறேன்னு நானே பார்க்குறேன். என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். சம்பவம் அப்படின்ட்டு, மறுபடியும் சம்பவம் அப்படின்ட்டு. ஓகே, என்ன வார்ம் அப்லேயே போய்ட்டுருக்கு. ஓகே, இது பேர் என்னது? ஐ திங்க் இதோட பேர் வந்து ஹை ஜம்ப், நீ ஜம்ப் அப்படின்னு ஏதாவது வச்சுப்போம். நான் இதை வந்து இது என்னன்னு சர்ச் பண்ணி இந்த தம்ப்நெயிலில் போட்டு விட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸசைஸுங்க. பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போலீஸ் ட்ரைனிங்லலாம் இப்படி ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். இது ரொம்ப கஷ்டம். பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு நல்லா மூச்சு வாங்கிடும் அதெல்லாம் செய்யும் போது. சாங்குன்னு ஒரு 4 முறை ஜம்ப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது ஒன்று மட்டுங்களே நீங்கள் செஞ்சிங்கனாலுமே நல்லா மூச்சு வாங்கிடும். பக்காவான ஒரு எக்ஸசைஸ் தான். ஃபுல் பாடிக்கு இது கவர் ஆகும். ஸோ யாராச்சும் ஈஸியான எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக போகுதா இல்லை கொஞ்சம் ரகமாக போகுதான்னு சொல்லுங்கள். நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேட்காதீங்க. நான் இதெல்லாம் ஹோம் ஒர்க் அவுட்ஸ், இதெல்லாம் ஹோம்லேயே செஞ்சு 6 பேக் 8 பேக் வைக்கிறதுக்கான ஒர்க் அவுட்ஸ். ஓகே, இந்த இடம்லாம் கவர் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி தரேன்னா பாருங்கள். இந்த இடம்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கேப்பா. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அதை வந்து கீழே மட்டும் ஒரு ஆங்கிளில் கவர் பண்ணலான்னு கேமராவை கீழே வச்சேன். நல்லா இருக்குல்ல இந்த கவரு. ஆனால் பேக்ரவுண்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் க்ரீனாக நல்லா இருக்குது, அதுவும் ஓகே தான். ஓகே, கவர் பண்ணிட்டோம். கவர்லேயே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். அடுத்து ஒரு சில நாள் என்ன பண்ணுவேன்னா, ஆடியோ புக்ஸ் கேட்பேன். தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எதையோ ஒரு ஆடியோ புக்கை வந்து வச்சு விட்டுட்டு கேட்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆடியோ புக்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு வைப்பில் கேட்டுட்ருப்போம். எப்படின்னா வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆடியோ புக் எதையாச்சும் தான் கேட்பேன். அது உள்ளேருந்து ஏதாச்சும் வரும் பாருங்க, அப்படின்ட்டு ஏதாச்சும் வரும். அப்படியே அந்த பவர்லேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்து செஞ்சு விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் டேஸ் எக்ஸசைஸ் செய்யும்போது ஒன்று சாங்ஸோ ஆடியோ புக்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு தான் செய்வேன். ஒரு சில நாள் வந்து எதையுமே கேட்காம பிளைண்டாக செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருப்பேன். அது மாதிரி மிக்சிங்கில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். வேணால் நீங்களும் பண்ணலாம். எக்ஸசைஸ் என்னன்னா, நம்ம எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னது? அதே தான், கண்டுபிடிச்சிட்டிங்க. என்னதுன்னு சொல்லுங்கள்? புஷ்அப். புஷ்அப்பே தான். இது செய்யறது ரொம்ப கஷ்டம். இனிஷியலெல்லாம் புஷ்அப் செஞ்சிங்கன்னா ஒரு 2 எடுத்திங்கன்னா அவ்வளோதான், மூச்சு எடுத்து கீழே உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் புஷ்அப் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, என்னது இது 10-15 செஞ்சாலும் ஒன்றாக மாட்டேங்குது, இன்னும் ஒரு 10 போட்டு விடு அப்படின்ட்டு செஞ்சுட்டே இருப்போம். எஸ், இது ஒரு நல்ல புஷ்அப். சரி, நல்ல புஷ்அப்பில் ஒரு நல்ல எக்ஸசைஸ். நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த ஆர்ம்ஸு, இந்த அப்டாமினல், இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். முடியலடா சாமி அப்படின்ட்டு எழுந்து வந்துட்டு மறுபடியும் போயிட்டு உட்காந்து வேறு ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ ஆனால் நம்ம நார்மல் புஷ்அப் இல்லை, வைடாம் புஷ்அப். கையை தூக்கி தூரமாக அப்படி வச்சுட்டு அப்படியே டப் டப் டப்னு செய்வோம். அதுதான் வைடாம் புஷ்அப். இந்த வைடாம் புஷ்அப் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன். இதுவும் ஒரு ரொம்ப கஷ்டம், செய்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்க வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டப்புன்னு ஒரு 4 முறை செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் இட்ஸ் ரியலி டஃப். நான் இனிஷியலாக செய்யும் போது இதெல்லாம் செய்யவே முடியல அப்படின்ட்டு ஓகே பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ எக்ஸசைஸ் செய்யலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லை, ஜிம்முக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லலாம். உங்களுக்காகவே ஒரு ஐடியாவை செதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னா, நான் அதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னா, ரன்னிங் போயிடுங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபுல் பாடிக்கும் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரன்னிங் போயிடுங்க. நான் அதை தான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து எம்எஸ்சிலாம் படிக்கும் போது காலையிலேருந்து எக்ஸசைஸ் செய்ய வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இல்லைனா என்னடா ஒன்றே செஞ்சுட்ருக்கு அப்படின்னு இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னுலாம் தோணும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்டிலேருந்து ரன்னிங் போக ஆரம்பிச்சிடுவேன். செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து அதில் வந்து எந்த எஃபோர்ட்டும் போட்டதில்லை. சும்மா நம்ம ரன் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு ரன் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். அங்கே வந்து நம்ம காலுக்கு, நம்மளோட அப்டாமினலுக்கு, நம்ம ஃபுல் பாடிக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ்னால் ரன்னிங் தான். எனக்கு வந்து எந்த எக்ஸசைஸும் செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. ஆனால் நான் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி ஏதாச்சும் செய்யணுன்னா ரன்னிங் போயிடுங்க. சிம்பிள், பவர்ஃபுல், எல்லாமான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நான் இதை வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது செஞ்சிங்கன்னா. ஓகே, அடுத்து என்னென்னு கண்டுபிடிங்க. அடுத்து என்னென்னா, இது பேர் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பேர். இது செய்யறது ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரை யார் வேணால் செய்யலாம். பட் இது எத்தனை செய்யலாம்னா ஒரு 10-15 செய்யலாம். ஆக்சுவலாக நான் சொன்னல எல்லா எக்ஸசைஸும், அது எல்லாமே நான் வந்து ஒரு 10-15 தான் ஆவரேஜாக பண்ணுவேன். புஷ்அப் ஒரு 15, அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் ஜாக் வந்து ஒரு 25-30, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொன்று குனிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன், அது ஒரு 20-25 அப்படின்னு பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில, ஏன்னா வாய்ஸ் ஓவர் ரியல் டைமில் கொடுத்துட்ருக்கேன். இது என்ன எக்ஸசைஸ்னால் அதே ஸ்குவாட்ஸ் தான், வேறு ஆங்கிலேருந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். பட் பாருங்கள் எவ்வளோ வேகமாக செய்கிறேன் அப்படின்ட்டு. வீடியோவை 2xல் வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். 3xல் எடிட்டு அது. ஓகேங்க,
இதுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லிவிட்டு அதே ஸ்குவாட்ஸ்ன்னு மறுபடியும் சொல்லிட்டு இப்போ ஸ்பீடில் வைக்கிறோம் பாருங்கள். ஸ்பீட் வேகமாக செய் அப்படின்ட்டு வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடுவில் எனக்கு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யாருப்பா அது அப்படின்ட்டு பார்த்தா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கின ஸ்டாக்குக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்து இது என்னன்னா பார்த்தீங்கனாலே எனக்கே தெரில இது என்னது கைஸ். இது என்னோட ஃபேவரட்டான ஒரு எக்ஸசைஸ். இது என்னென்னா மவுண்டைன் கிளைம். இது செய்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் ஒரு 10-15 மேலே செஞ்சிங்கன்னா மூச்சு வாங்கிடும். பட் இது நான் என்னோட பிஜி டிகிரி படிக்கும் போது வந்து செஞ்சிட்ருக்கேன். அதனால் இது எனக்கு சர்வசாதாரணம். நான் நல்ல ஆங்கிளில் தான் செஞ்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் இது செஞ்சுருக்கேன். ஐ எம் ரியலி ஹார்டு டு டூ திஸ்ஸு. அவள் தான் ஃபோன் விழுந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆங்கிள் வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி ஃபோன் நின்றுருச்சு. ஓகே அதே தான் இப்போ வேறு ஆங்கிள் வந்து உங்களுக்காக அந்த மவுண்டைன் கிளைம் செய்வேன். இது நம்மளோட காலுக்கு லெக்குக்கு இந்த கார்டியாவா அது என்னமோ சொல்லுவாங்க காலில் அதுக்கப்புறம் நம்மளோட அப்டாமினலுக்கு ஆர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுல் பாடி எக்ஸசைஸுங்க. நீங்கள் வேறு எதுவும் செய்கிறீங்களோ இல்லையோ இது ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் உங்களோட ஃபுல் பாடியுமே கவர் ஆகிரும். உங்களுக்கு 6 பேக் கண்டிப்பாக வந்துடும். 6+2 பேக் 8 பேக்கு வந்துடும் அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னது அப்படின்ட்டு பார்த்தா இது பேர் என்ன? ஓகே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். இது பேர் என்னன்னா பர்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு டிவி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போந்தே இந்த எக்ஸசைஸை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஜம்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குனிஞ்சு ஒரு புஷ்அப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜம்ப்பு புஷ்அப் அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்போம். இது பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செஞ்சிங்கன்னா மூச்சு வாங்கி அப்படியே கீழே விழுந்துருவீங்க. ஒரு 4-5 செஞ்சிங்கனாலே மூச்சு வாங்கிடும். இதெல்லாம் நான் இனிஷியலாக ஒரு 2-3 தான் செய்வேன். செம்மையாக மூச்சு வாங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வெயிட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10-15 ஈஸியாக செய்வேன். அது ரொம்ப கம்மி தான். பட் இது செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியும். மூச்சு வாங்கிடும், வேர்த்துக்கு ஒட்டிடும். குளிர்காலத்தில் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வேர்த்துரும். ஓகே இது ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ். உங்களுக்கு காலுக்கு கைக்கு அப்டனாமலுக்கு அதுக்கப்புறம் எல்லா இடமே எங்கேயுமே இது விடாது. எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிடும். உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் மற்ற இது செய்கிறீங்களோ இல்லையோ இது ஒன்று மட்டுமே செஞ்சிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 பேக் இல்லை 8 பேக்கே வந்துடும். ஐயோ முடியல. ஓகே இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இது பேர் ஃபயர் கிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபயர் ஹைட்ரண்ட் கிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா இது ஒரு ஆப் இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். போய் எக்ஸசைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களாலே ஒரு ஆப் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். பட் அது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதாச்சும் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப ஈஸி தான். பட் நான் கஷ்டம்னு சொல்லுவேன். பட் பிகினருக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகினரின் உள்ளத்தில் இருந்து பேசுகிறேன். ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுவும் ஒரு ஓரளவு ஃபுல் பாடி எக்ஸசைஸ் கவர் பண்ணும். ஓகே நம்ம எல்லா எக்ஸசைஸையும் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். இது எல்லாம் தான் உங்களுக்காக நான் இது மட்டும் தான் நானா அப்படின்னா அப்படி இல்லை. இன்னும் நிறைய செய்வேன் கைஸ். அதாச்சும் அப்டாமினல் கிரன்ச்சுன்ட்டு என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இது மாடி மேலாம் செஞ்சிட்ருப்பேன். அது செய்வேன். அதுக்கப்புறம் டைமண்ட் கட் புஷ்அப் இன்னும் நிறைய செய்வேன் கைஸ். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். நிறைய இருக்கிறத உட்காந்து செஞ்சிட்ருக்கு பதில் ஒரு சிலது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சிலது மட்டும் தான் செஞ்சுட்ருப்பேன். இப்போ நான் செஞ்சேன் இல்லையா இது வந்து நான் டெய்லியும் செய்வேன். டெய்லினா வீக்லி ஒரு 4 days ஆச்சு எக்ஸசைஸ் செய்யணும்னு நினைப்பேன். மோஸ்ட் ஆஃப் வீக் அது ஓகே ஆகும். ஒரு சில வீக் வந்து 3 நாள் தான் செய்வேன். ஒரு சில வீக் வந்து 2 நாள் தான் செய்வேன். ஒரு சில வீக் வந்து ஃபுல்லாக செய்வேன். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லை. அட்லீஸ்ட் வீக் வந்து 2-3 days இதை செஞ்சுருவேன். இதெல்லாம் தான் நான் செஞ்ச எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லணும் காட்டணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஆசைப்பட்டேன். இதையும் நீங்கள் பண்ணலாம். இதை செஞ்சிங்கனாலே ஒரு 20-30 minutes ஆகிடும். இதை தாண்டி போய் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இது செஞ்சானீங்கனாலே மோர் தென் எனக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் செஞ்சு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் பக்காவாக செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கரியர் இந்த மாதிரி ஹெல்த்து மணி இந்த மாதிரி நிறைய பேசிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மக்களே ஒரு ப்ரோ டிப் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க. வேணால் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. பட் மோஸ்ட்லி தண்ணி குடிக்காதீங்க. எக்ஸசைஸை செஞ்சு முடிச்சுட்டு வந்து தண்ணியை அடித்து நோத்திங்க எவ்வளோ வேணால்.
எப்படின்னா ஸோ எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தண்ணி குடிங்க. எக்ஸசைஸ் செய்ய முன்னாடி எதுவும் சாப்பிடாதீங்க, தண்ணி கூட அதிகமாக குடிக்காதீங்க. செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து நோத்துங்க. சரி, உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் பாய்.